மறந்து என் பிள்ளைய வானதை வாங்குறாடுகளே. வரை கொடுத்துட்டு இருக்க, நான் சைன் வைக்க மாட்டேன். முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை திமுக நாய அவன் யாருன்னு தெரியல, தண்டனை வாங்கி கொடுத்தா தான் என் பிள்ளைய வாடியை நான் வாங்குவேன். கொஞ்ச நாட்களாகவே நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய பல குற்றச் சம்பவங்கள், குற்றச் செயல்கள் இதெல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா, தொடர்ச்சியாவே மதகுருமார்கள் மூலமா சிறுமிகள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன வயசுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் மிகப்பெரிய குற்றச் செயல்களை செஞ்சுட்டு அது செய்யாத மாதிரி அதுக்கு தனியா ஒரு நாடகத்தையே நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தா, சென்னையில ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. பப்புக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போன ஒரு இலங்கை பெண் கார் ஏத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. சென்னை கோயம்பேட்டுல நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு நாள்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணோட இந்த பப்புக்கு போன ஃப்ரெண்ட் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் இப்போ விசாரணைகள் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன நடந்தது, எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் பதிவானது அப்படிங்கிற தொடர்பா இந்த வீடியோல பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாம்ல இருந்தவங்க தான் 18 வயது இருக்கக்கூடிய யான்சி அப்படிங்கிற இந்த யுவதி. இவங்க இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப நாளா நெருக்கமா பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக 30ஆம் தேதி விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த இடத்துல இவங்க கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்கு போறாங்க. போயிருந்த இடத்துல தான் இந்த சம்பவம் பதிவாகுது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மது அருந்திட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த யான்சி கிட்ட அதே பப்புக்கு வந்திருந்த இன்னொரு கும்பல் தவறா நடந்துக்க முயற்சி செய்து. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் இதை தட்டி கேட்கறதுக்காக யான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போற சந்தர்ப்பத்துல இவங்க ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாகி இருக்கு. சின்னதா ஆரம்பிச்ச இந்த சண்டை போக போக தீவிரமாகிட்டே போயிருக்கு. இதனால அந்த பப்ல இருந்த பாதுகாப்பு பிரிவு கிட்ட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு குழுவினரையும் அந்த பப்ல இருந்த பாதுகாப்பு பிரிவு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பப்பை விட்டு வெளியேற்றி இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் கூட இந்த மற்றைய கும்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யான்சி கிட்டையும் யான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் மறுபடியும் மோதலை உருவாக்குற மாதிரியே பிரச்சனை பண்ணியிருக்கதா தான் இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பப்ல இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா யான்சியோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்து 3 பைக்ல அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஆனா ஒரு கார் தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பின்தொடர்ந்து வந்த இந்த கார்ல திமுகவோட கொடி இருந்தது அப்படின்னு இப்போ பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. முன்னாடி போய்கிட்டு இருந்த யான்சியோட பைக் மேல பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த இந்த கார் ஆக்ரோஷமா மோதி இருக்கு. திட்டமிட்டே நடத்தப்பட்ட இந்த விபத்துல யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யான்சியோட பைக்ல போன 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இப்போ அதிதீவிர சிகிச்சை பிரிவுல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கதா பல செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமா செக் பண்ணி அந்த கார் யாரோடது, அந்த சம்பவத்தை யாரு செஞ்சது அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு இந்த சம்பவம் தொடர்பா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பேரை கைது செஞ்சிருக்காங்க. கொலையை செஞ்சது மட்டும் இல்லாம கொலையை செஞ்சதுக்கு அப்புறமா புதுச்சேரியில போய் தலைமறைவாகி இருந்த இந்த சம்பவத்தோட மிக முக்கியமான சந்தேக நபரையும் இப்போ போலீசார் கைது செஞ்சிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விபத்து நடக்கிற சந்தர்ப்பத்துல இந்த காருக்குள்ள 6 பேர் இருந்திருக்காங்க. இந்த போலீசாரோட கைது நடவடிக்கையில 6 பேரும், இந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கதா தான் இந்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய இந்த பப்புக்கு சீல் வச்சு அதோட லைசன்ஸையும் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்படியான பின்னணியில தான் யான்சி கூட அந்த பப்புக்கு அன்னைக்கு போன ஒரு ஃப்ரெண்ட் வாக்குமூலம் வழங்கியிருக்காரு. இந்த வாக்குமூலத்துல பல தகவல்கள் அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. இது மூலமா தான் இப்போ யான்சி கிட்ட இந்த கும்பல் தவறா நடந்துகிட்டதுனாலையும் அதை தட்டி கேட்டதுனாலையும் தான் இந்த பிரச்சனை உருவானது, இதுதான் இந்த பிரச்சனையோட ஆரம்பம் அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் யான்சியோட குடும்பத்தார் பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு, தன்னோட மகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்ச அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை
வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி யான்சியோட குடும்பத்துல இருக்கவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 18 வயதுக்கு உட்பட்டவங்களை என்னன்னு ஒரு பப்புக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் கட்சியோட கூடிய பயன்படுத்தி பொது வெளியில ஒரு பெண்ணை கொலை செய்யற அளவுக்கு அந்த நாட்டுல சட்டம் செயல்படுதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இலங்கையிலையும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்க இலங்கையை சேர்ந்த ஒரு அகதி. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு அரசாங்கம் புதுசா மாறி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24 கொலைகள் பதிவாகி இருக்கதா இப்போ ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இப்படியான பின்னணியில இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள போகுது, உயிரிழந்த பெண்ணுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் என்ன மாதிரி சட்டம் அதோட கடமையை செய்ய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.